வணக்கம் நண்பர்களே. நல்ல வேளையாக தமிழ்நாட்டின் அரசியல் களம் முழுமையாக அழுகி போய்விடவில்லை. நச்சுத்தனமான அந்த விஷமத்தனமான ஒரு தன்மை அரசியல் களம் முழுவதுமாக வியாபித்து விடவில்லை என்பதற்கு அடையாளமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் அண்மையில் அளித்த பேட்டி நம்மை சற்று ஆறுதல் படுத்தி இருக்கிறது. ஏன்னா கடந்த ஒரு மாத காலமாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மாற்று கருத்து அல்லது அரசியல் விமர்சனங்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், எல்லா காலங்களிலுமே அது இருக்கும். அதுதான் ஜனநாயகம். அதில் நமக்கு ஒன்றும் மறுப்பு கிடையாது. ஆனால் அதற்கு முன்வைக்கப்பட்ட உரையாடல்கள் நரேட்டிவ்ங்கிறாங்கல்ல, ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்கல்ல இன்றைக்கு இந்த வாதங்களில். அந்த நரேட்டிவ் அது நரேட்டிவாக இல்லை, நாராசமாக இருந்துச்சு. அதாவது இப்போ ஏற்கனவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை ஒட்டி அதற்கு சற்று முன்னதாக கள்ளக்குறிச்சி நிகழ்வு ஒன்று, துயர நிகழ்வு ஒன்று நடந்தது. அதில் இந்தியா முழுவதும் அப்பவும் என்ன செய்தார், மிக நிதானமாக அந்த சூழலை திருமாவளவன் அவர்கள் கையாண்டார். அதனால தான் சொல்கிறேன், அதாவது திருமாவளவனை புகழ வேண்டும் என்பதற்காகவோ அவரை மிகைப்படுத்தி கூற வேண்டும் என்பதற்காகவும் நான் அந்த கருத்தை பதிவிடலை. உண்மையிலேயே ஒரு சீரழிவான சூழலில் ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியலை முன்னெடுப்பதற்கு ஒரு அறிகுறியாக, ஐக்கானாக, ஒரு குறியீடாக திருமாவளவன் தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் தெரிகிறார். அதை யாரும் அந்த உண்மையை நம்ம சொல்ல வேண்டியது மனச்சாட்சி உள்ள, ஜனநாயகத்தின் மீது அக்கறை உள்ள, ஆரோக்கியமான ஜனநாயகத்தின் மீது அக்கறை உள்ள ஒவ்வொருவரின் கடமையாக இருக்கிறது. கள்ளக்குறிச்சி நிகழ்வை நம்ம எல்லாருமே கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். அது ஒரு துயரமான நிகழ்வு, நடக்கவே கூடாது. ஆனால் நடந்துருச்சுன்னா அதற்கான பின்னணி இப்போ காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. காவல்துறை மேலே கடுமையான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. போதைப்பொருள் நடமாட்டம், அதாவது இந்த நச்சு சாராயத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளையும் அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. ஆனால் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் இது போன்ற நச்சு சாராயம் புழக்கத்தில் தான் இருக்கிறது. அதை கட்டுப்படுத்த வேண்டியது தான் கடமை. இது போன்ற நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும். ஆனால் இதை வைத்து ஒரு அரசியல் கட்சியை, ஆளுகின்ற அரசியல் கட்சியை அதன் மீது குறிவைத்து தாக்குவதற்கான ஆயுதமாக இதை பயன்படுத்தக்கூடாது என்பதை இந்த அரசியல் களத்திலேயே திருமாவளவன் அவர்கள் மட்டும்தான் தெளிவாக எடுத்துரைத்தார். அவர் கண்டித்தார், களத்திற்கு போனார், தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இன்னும் ரொம்ப கடுமையாகவே அவர் அதை கண்டனம் தெரிவித்தார். ஆனால் அதையே ஒரு அரசியல் ஆயுதமாக அவர் பயன்படுத்தவில்லை. இது ஒன்று. மிக அண்மையில் நடந்த பகுசன் ஜமாஜ் மாநில தலைவர் ஆம்சாங் அவர்களுடைய படுகொலை சம்பவம் மிக துயரமானது. இது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள், அவரை பற்றி, அவர் பின்னணி என்ன, அவருக்கு எதில் தொடர்பு, அவர் இந்த ஆருத்ரா அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தோடு உள்ள முறைகேட்டினுடைய வழியாக இது வந்திருக்கிறது. ஏற்கனவே சங்கரராமன் கொலை வழக்கில் தொடர்புள்ள ஒருத்தரே இது தொடர்ந்து அதன் பழிக்கு பழியாக இது தொடர்கதையாக வருகிறது. இதெல்லாம் நம்ம இவங்க சொல்லக்கூடிய அந்த உரையாடல், இந்த கொலை பற்றிய பின்னணிகள் குறித்த தகவல்களில் எல்லாருமே பத்திரிகையாளர்கள், மற்ற ஊடகவியலாளர்கள்லாம் சொல்கிறாங்க, நிறைய கருத்துக்களை பரிமாறிக்கிறாங்க. நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அதில் நிறையவே சொல்லிட்டாங்க எல்லோரும். ஆனால் அதை வைத்து அவர் என்ன சொல்கிறாரு, இந்த கலைவரத்தில் அந்த களத்திலும் போய் திருமாவளவன் அவர்கள் நின்றார். பல்வேறு விமர்சனங்களுக்கு இடையில் அவரை பற்றி ரொம்ப ரொம்ப தரக்குறைவான விமர்சனங்கள், அவர்கள் சார்ந்த சில நட்பு இயக்கங்களே அவர் மீது முன்வைத்த நிலையில் ரொம்ப தரக்குறைவாக விமர்சிக்கப்பட்டார் சமூக வலைத்தளங்களில். அப்படி போய் நிலையிலையும் கூட ரொம்ப நிதானம் தவறாமல் அந்த இடத்துல போய் நின்று இறுதிச் சடங்கு வரைக்கும் இது அவர் வழக்கம் போல் இந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும், இந்த நிகழ்வு தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும்ங்கிறதுல அவர் எந்த விதமான சமரசமும் கிடையாது. ஆளுங்கட்சிக்கு அவர் ஆதரவாகவோ இது இப்படி தான் நடக்கும்னா அதெல்லாம் சொல்லலை. கடுமையான கண்டனங்களை பதிவு செய்தார். ஆம்சாங் அவர்கள் அரசியல் ரீதியாக எத்தகைய நிலைப்பாடு கொண்டவர் என்பது அவருக்கும் தெரியும், இது அனைவருக்கும் தெரியும். திராவிட முன்னேற்றக் கழகத்தை அவர் தொடர்ந்து விமர்சித்து வருகிறவர். இப்போது ஆட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது பல்வேறு விமர்சனங்களை அவர் தொடர்ந்து வைத்து வருபவர் அப்படிங்கிற விஷயமெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இவர் திருமாவளவன் அவர்களையே ஒரு விமர்சித்தவர் தான் ஆம்சாங் அவர்கள். அதெல்லாம் தெரிந்திருந்தும் கூட அவருடைய அந்த ஒரு அரசியல் வேறுபாடுகளை, கருத்து வேறுபாடுகளை எல்லாம் கூட, சிறு வேறுபாடுகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் அவர் போய் களத்தில் நின்று
எல்லாவற்றையும் செவ்வனே செய்துவிட்டு வந்தார். வந்துட்டு அந்த கண்டனங்களை தெரிவித்து வந்தார். இது தொடர்பாக வலியுறுத்துவதற்காக முதலமைச்சரை நேற்று அவர் சந்தித்தார். அதான் அதில் முக்கியமான செய்தி. இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக என்னென்ன பேச்சு அடிபடுகிறது, என்னென்ன பின்னணி இருக்கிறது, இதை என்னென்ன கோணத்திலெல்லாம் விசாரிக்க செய்யலாம் அப்படிங்கிற ஆலோசனைகளையும் அவர்கிட்ட சொல்லி வலியுறுத்திட்டு வெளியில் வந்து செய்தியாளர்களிடம் பேசும்போது தான் அவர் சொல்கிறாரு. அவர் சொன்னதான் முக்கியமான செய்தி. அதாவது தலைவர்கள் அந்த ஒரு பழைய படத்தில் அது ஜெயலலிதா பேசினாலும் கூட உண்மையிலே நல்ல வசனம். அடிமை பெண் ஒரு படத்தில் ஒரு வசனம் வரும், தலைக்கு மேலே தலை இருக்கிறவங்களாம் தலைவனாகிட முடியாது அப்படிம்பாங்க. அந்த அம்மா பேசுவாங்க அந்த வசனத்தை. எம்ஜிஆரை ஆதரிப்பதற்காக சொல்லுகிற வசனம் அந்த படத்தில் இந்த மாதிரி தலைக்கு மேலே தலை இருக்கிறவர்களெல்லாம் தலைவனாகிவிட முடியாது என்பதை திருமாவளவன் அவர்கள் அன்று நேற்று அளித்த அந்த செய்தியாளர் சந்திப்புகளில் அவர் சொன்ன கருத்துக்கள் தான் நிறைய பேருக்கு ஒரு உணர்த்தியிருக்கும்னா மனச்சான்று உள்ளவர்களுக்கு எல்லாருக்கும் நம்ம உணர்த்தியிருக்கோம்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா கருத்து குருடர்களுக்கு எந்த கண்ணாடி போட்டாலும் பார்வை தெளிவாக தெரியாது. அதுதான் உண்மை. அவர்களை பற்றி நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு மனச்சாட்சியோடு சரியான பார்வையோடு அரசியல் புரிதலோடு அணுகிறவர்களுக்கு திருமாவளவன் அவர்கள் சொன்ன கருத்து சில செய்திகளை உணர்த்தி இருக்கும். அவர் என்ன சொன்னார்னா, அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை நடந்த உடனடியாகவே முதல் குரல் பாரதிய ஜனதாவிலிருந்து எழும்புகிறது. என்ன எழுகிறது? சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதற்கு பிறகுதான் பகுஜன் சமாஜ் அப்புறம் அதனுடைய ஆதரவாளர்கள்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இது என்ன, அதாவது எடுத்த உடனேயே அதனுடைய முகாந்திரம் தெரியாமல் என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் அந்த விசாரணை எதை நோக்கி போகிறதுன்னு தெரியாமல் காவல்துறை நடவடிக்கை எந்த அளவு இருக்கிறது என்பதையெல்லாம் பரிசீலிக்கக்கூட அவகாசம் எடுத்துக்கொள்ளாமல் உடனடியாக சிபிஐ விசாரணை தேவை, ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று ஒரு அரசியல் கட்சி சொன்னால், ஒரு தலைவர் சொன்னால் அதனுடைய காரணம் என்ன? திட்டமிட்டே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து பதட்டத்தை ஏற்படுத்தி மோதலை ஏற்படுத்தி இந்த அரசுக்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு மறைமுக உள்நோக்கத்துடன் தான் அதை வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக அந்த பேட்டியில் சொல்லியிருக்கார். இது வந்து உண்மை அவங்க செய்தவர்களுக்கு தெரியும். இதுதான் காரணம். அதாவது இன்றைக்கி சிபிஐ விசாரணை எப்போ கோரணும் அன்னைக்கு நடந்து அதில் எந்த விதமான முன்னேற்றம் இல்லாமல் கைதுகள் செய்யப்படாமல் அல்லது அதை பற்றி எந்த விதமான சலனமும் இல்லாமல் பல நாட்கள் அல்லது பல வாரங்கள் இருந்தால் அந்த வழக்கை எடுத்து நீங்கள் சிபிஐ விசாரணை கோர வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது, ஒரு நியாயம் இருக்குது, தர்க்க நியாயம் இருக்குது. அதை விட்டுட்டு உடனே அடுத்த சில நிமிஷங்களே 10 நிமிஷம் 20 நிமிஷத்துலேயே உடனே சிபிஐ விசாரணைனா அப்போ யார் மேலே என்ன விதமான அவர்களுடைய அந்த இதை எடுத்துக்கொள்ள வேண்டியது? நம்ம இது பின்னணி குறித்து அப்போ காவல்துறை விசாரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ கைது பண்ணுறவர்கள் வந்து உண்மையான குற்றவாளி இல்லைன்னு திருமாவளவனர்களே அன்றைக்கு சொன்னார். அதை நீங்கள் தீவிரமாக விசாரிங்கன்னு அன்றைக்கே அந்த இடத்துல அவர் சொன்னார். அவர் என்ன சொன்னார்? அன்னைக்கு கைது செய்யப்பட்டவர்கள் சரணடைஞ்சிருக்கவங்க உண்மையான குற்றவாளிகள் இல்லை, இதனுடைய பின்னணியில் வேறு ஆட்கள் இருக்காங்க, தயவுசெய்து இதை விசாரிங்க அப்படின்னு சொல்லி அவரே சொன்னார். ஓகே, அது நியாயமான நீங்கள் விசாரிங்கன்னு சொல்லலாம். ஒரு 2-3 நாள் நீங்கள் அவகாசம் எடுத்துக்கலாம். சரியான விசாரணைகள் எடுக்கப்படலைன்னா நீங்கள் வலியுறுத்தலாம். அப்புறம் நீங்கள் சிபிஐ விசாரணை தேவைன்னு சொல்கிறதுங்கிறதுல, அதாவது சிபிஐ விசாரணை கோருவதற்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. அது உண்மையை வெளிக்கொணர வேண்டும். பெரிய குற்றச்செயல் அது. அந்த குற்றத்தினுடைய குற்றவாளிகளை கட்டாயமாக அதிலெல்லாம் யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்கக்கூடாது. அது மாதிரியான நிகழ்வுகள் இனி ஒருபோதும் எங்கேயும் நடக்கக்கூடாதுங்கிறத அனைவருடைய விருப்பம். ஒரு உயிர் பலிங்கிறத எந்த ஒரு மனிதநேயம் உள்ள சாதாரண மனித உணர்வு இல்லாமல் ஆதரிக்க முடியாது, சரின்னு சொல்ல முடியாது. ஆனால் அதையே ஒரு அரசியல் பழிவாங்கும் ஆயுதமாக ஒரு ஆளும் கட்சியை தொடர்பு இல்லாமல் அவமதிப்பு அதை அவதூறு செய்வதற்கான கருவியாக அதை பயன்படுத்துவதும் நியாயமில்லை. இதனால் தான் திருமாவளவனை நாம் இந்த காலத்தின் மிக முக்கியமான தலைவராக நாம் கருத வேண்டியிருக்கிறது. அது மட்டும் இல்லை, அதுக்கடுத்து ஒன்று நடந்துச்சு. அந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துரைமுருகன் ஒருத்தர், அவர் யூடியூப்பர், அவர் பிரச்சாரகர். அந்த விக்கிரவாண்டி பொதுக்கூட்டத்தில் எப்போதோ யாராலோ எழுதி பாடப்பட்ட ஒரு ஆபாசமான கலைஞரை பற்றி எழுதப்பட்ட பாடல் அது. அந்த பாடலே அவர் ரொம்ப வக்கரமான முறையில் பாடுறாரு கூட்டத்தில். உடனே அது அந்த கட்சியினுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளராக அவர் சீமானவர்கள் உட்கார்ந்து அதை ரசிக்கிறார். ஏன்னா இப்போ மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. அதற்கு ஒரு அடையாளம் வேண்டாமா? அந்த பெருமிதத்தை அவர் அப்படியாக வெளிப்படுத்துகிறார். கலைஞரை இழிவுபடுத்துவதன் மூலமாக அதை அந்த பெருமிதத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கார். ரொம்ப நாகரிகமான முறையில் பார்க்கும்போதே அடடா
பிரமாதமாக இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய ரியாக்ஷன் இருந்துச்சு. சாட்டை துரைமுருகன் பாட, அதாவது தில்லானா மோலாம்பாலில் வந்து ஒரு சிவாஜி கணேசன் வாசிக்க பத்மினி ஆட ரசிகர்கள் வந்து இன்ப வெள்ளத்தில் மூழ்குங்கிற மாதிரி சாட்டை திருமுருகன் அந்த இனிய குரலில் அந்த பாட்டை பாட நாம் தமிழர் அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பார்வையாளர்களிடம் முன்வரிசையில் இருந்து அதை ரசித்து புலகாங்கிதம் அடைந்த காட்சி காணொலியில் பார்க்க முடியுது. இதை விட ஒரு அரசியல் இழிவு ஒரு தலைவருக்கு தேவையே இல்லை. இப்படி ஒரு பாடலை ஒரு கட்சியினுடைய தலைவர் நேரடியாக அமர்ந்து கேட்பது அதற்கு அவர் இப்போ என்ன நியாயம் சொன்னாலும் அதை யாரும் ஏற்க முடியாது. ஒரு பக்கம் இதை வந்து திருமாவளவன் அவர்கள் சொல்லுகிறார். திருமாவளவன் அவர் இதற்கு முன்பு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது மாதிரியான ஒரு இழிவுபடுத்தக்கூடிய அவதூறு செய்யக்கூடிய பாடல்களை பாடி பண்ணுறதுங்கிறது சரியானது இல்லை அப்படின்னு சொல்லி அதற்கும் அவர் கண்டனம் உடனடியாக தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு வியப்பான செய்தி என்னென்னா, புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள், டாக்டர் கிருஷ்ணசாமி அவர் வந்து திமுகவோடு முரண்பட்டு ரொம்ப காலமாக எதிர் அணியில் தான் இருக்கார். இப்போ விலகி இருக்கார், அதிமுகவோட ஆதரவாக இருக்கார். மொத்தத்தில் திமுகவோடு அவர் இணக்கமாக இல்லை, அவர் எதிரணியில் தான் இருக்கார், விமர்சிக்கிற இடத்துல தான் இருக்கார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கலைஞரை விமர்சிப்பதற்கு 1000 தளங்கள் இருக்கிறது, அரசியல் ரீதியாக விமர்சிக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் விமர்சிக்கலாம். ஆனால் அவர் இந்த மாதிரி சாதி இழிவு செய்து ஒரு பாடலை பாடி அது யாரோ இயற்றிய பாடலாக இருந்தாலும் நீங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் தானே எடுத்து சொல்கிறீங்க, அது உள்ளதை இப்போ நினைவுபடுத்துறீங்க, அந்த இழிவை அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதை ஏற்க முடியாதுன்னு சொல்லி கிருஷ்ணசாமி தெரிவித்திருக்கிறார். இப்படி பலரும் திமுகவிலிருந்து கண்டனம் தெரிவிக்கிறது வேறு, கிருஷ்ணசாமி அவர்களும் திருமாவளவன் அவர்களும் கண்டனம் தெரிவித்தார். கிருஷ்ணசாமி அவர்கள் தெரிவித்திருப்பது உண்மையிலே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அவர் வந்து திமுகவுக்கு ஆதரவாக இப்போ அணியில் இல்லை, அவர் எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கார். அவர் வந்து அவரால் இதை ஏற்றுக்க முடியல. கலைஞர் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த திரு கிருஷ்ணசாமி அவர்களால் கூட இத்தகைய போக்கை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த மாதிரி சூழலின் இதனுடைய பின்னணியில் தான் திருமாவளவன் அவர்களை ஏன் வந்து திருமாவளவனை அவரை மட்டும் நம்ம இதில் பார்க்கல. அவர் ஏன் வந்து நம்ம அவரை வந்து அவருடைய இந்த அரசியல் நிலைப்பாடுகளை அவருடைய போக்குகளை வந்து ஆதரித்து அதை வந்து இன்னும் எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதுனா, சூழல் அவ்வளவு கெட்டுக்கிட்டு இருக்கு. அண்ணாமலை போன்ற தொடர்பே இல்லாமல், அரசியல் களத்தில் எந்த தொடர்பும் இல்லாமல், நான் வந்து ஐபிஎஸ் படித்தேன், அதிகாரியாக இருந்தேன், ஆடு வளர்த்தேன், கோழி வளர்த்தேன்னு சொல்லிட்டு திடீர்னு ஏதோ ஒரு செல்வாக்கின் மூலமாக ஒரு கட்சியினுடைய மாநில தலைவராகி இன்னது தான் இல்லாமல் குறைந்தபட்ச நாகரிகம் அப்படின்னு ஒரு சாதாரண வழிப்போக்கர்கள் கூட இவ்வளவு அநாகரிகமாக பேச மாட்டாங்க. அப்படி நான் இப்படி தான் பேசுவேன் வேறு அதில் அவர் பெருமையாக சொல்லிக்கிறாரு. நான் இதைத்தான் பேசுவேன், இப்படித்தான் பேசுவேன், இதுதான் என்னுடைய பாணியெல்லாம் சொல்லிக்கிறாரு. ரைட், இருக்கட்டும். அப்படி ஒரு காலகட்டத்தில் அரசியல் என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். அரசியல் வேறுபாடுகளை நீங்கள் இந்த வகையில் தான் விமர்சிக்க வேண்டும். ஆட்சி மீதோ அந்த ஒரு இயக்கத்தின் மீதோ உங்களுக்கு உள்ள கருத்து வேறுபாடுகளை இந்த வகையில் தான் எடுத்துரைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்மாதிரியாக, முதிர்ச்சியாக ஒரு அரசியலை முன்வைக்கக்கூடிய தலைவராக திருமாவளவன் இப்போது தென்படுகிறார். அதனால தான் நம்ம வந்து திருமாவளவனை இப்போது வந்து இந்த காலகட்டத்தில் நாம் வந்து பாராட்ட வேண்டி இருக்கிறது. ஏன்னா இது ஒரு குழப்பமான ஒரு அரசியல் சூழல் இருக்கிற காலம், நெருக்கடியான நிலையில் தான் ஒரு தலைவனுடைய தகுதி, அவருடைய ஆளுமை அப்போ தான் வெளிப்படும். இந்த 2 நிலைகளிலும் அவர் எடுத்த நிலைப்பாடுகள், அதை கையாண்ட விதம், ஏன்னா நேரடியாக அவரை விமர்சிக்கக்கூடிய அது தளம், அந்த 2மே தொடர்புள்ள இடம். அதுவும் ஆம்சாங் படுகொலை என்பது உண்மையிலேயே அவருக்கு ரொம்ப மிக கடுமையான சோதனையான ஒரு களமாக அது இருக்கிறது. அங்கே போய் நின்னார். அவர் நின்றுட்டு ரொம்ப மிக அருமையாக அதை கையாண்டு, ஏனென்றால் திருமாவளவனோடு நின்ற ரஞ்சித் மாதிரியான சில நபர்கள், ஆளுமைகள், இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் அவர்கள் போக்கில் விட்டுருந்தால் வந்து ரொம்ப ஒன்றுக்கு ஒன்று வந்து என்ன சொல்கிறது, உச்சக்கட்ட பகைமை தான் உருவாகும். ஒரு சமூக நல்லிணக்கம்ங்கிறது வந்து சிறு சிறு நிகழ்வுகளால் சிதைக்கிறது வந்து அரசியல் இல்லை, அது ஒரு தகுதியான அரசியல் இல்லை, அரசியல் நடவடிக்கை இல்லை. அதை வந்து திருமாவளவன் அவர்கள் மிக நேர்த்தியாக கையாளுகிறார். சமூக நல்லிணக்கம் அப்படிங்கிறது எப்படி வரும், ஒரு தவறு நடக்கும்போது அதை எப்படி கையாளுறது, அதில் தான் வரும். நீங்கள் அதை வந்து பழி உணர்ச்சிக்காக நீங்கள் பயன்படுத்த தொடங்கிட்டீங்கன்னா, அதை வந்து இப்போ பழி சுமத்துறதுக்கான ஒரு கருவியாக நீங்கள் இப்போ சிபிஐ விசாரணையை வந்து அண்ணாமலை கூறுகிறார் அப்படின்னா ரஞ்சித்தும் கூறுகிறார், சீமான் கூறுகிறார். சீமான் வந்து சிபிஐ விசாரணை கூறலை, ஆனால் அந்த பழி தூற்றுகிற பேச்சு, திராவிட இயக்கத்தின் மீது பழி தூற்றுகிற பேச்சு, உரையாடல் எல்லாம் சீமானும் சேர்ந்து தான் பேசுகிறார். இது எல்லாமே அண்ணாமலையினுடைய குரல் தான். அண்ணாமலை சொல்வதை ரஞ்சித் சொல்லுகிறார், சீமான் சொல்லுகிறார்.
அப்புறம் வந்து எங்களையெல்லாம் நீல சங்கின்னு சொல்கிறாங்கன்னு இவங்க வருத்தப்படுறதில்ல. அதில் ஒரு ஒரு நியாயம் இருக்குங்கிறது மாதிரி தானே தெரியுது இவங்க பேசுகிறத பார்த்தா. நீங்கள் விசாரிங்க, நீங்கள் வந்து விமர்சிங்க, அரசை விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்லலை. நான் ஓட்டு போட்டு இதுக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டோம்னு வந்து இந்த எளிய மக்கள்கிட்ட கேட்குற மாதிரி ரஞ்சித் கேட்கிறார். என்ன கேள்வி இது? இது என்ன முதிர்ச்சி? என்ன வகையான இந்த அரசியல் இது? அதாவது திராவிட இயக்கத்தின் மீது உங்களுக்கு வந்து காழ்ப்புணர்ச்சி இருக்குது, விமர்சனம் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் இவங்களுக்கு இருக்கிறது காழ்ப்புணர்ச்சி. சரி, இவர்களுக்கே அது இருக்கா அப்படின்னாலும் அது வந்து வேறெங்கோ இருந்து அது உருவாக்கப்படுகிறது, அதற்கு இவர்கள் ஆட்படுகிறார்கள் என்பது தான் நம்ம புரிதல். அது இவங்களுக்காக உருவாகினது நம்ம எடுத்துக்க முடியாது. திராவிட இயக்கம் சமூக நீதிக்கு செய்யாதது இனிமேல் ஒருவன் செய்யவே முடியாது தமிழ்நாட்டில். ஏன்னா அந்த காலத்தையே கடந்து வந்துட்டாங்க. எல்லாமே இன்றைக்கி வந்து நான் முதல்வன் ஒரு திட்டத்தில் படித்து பழங்குடியின நமக்கு இப்போ பிள்ளைகள் வந்து உயர்கல்விக்கு போகிற காலம் இது. நீங்கள் எங்கே எந்த காலத்தில் இருந்து பேசுகிறீங்க? ரஞ்சித் மாதிரி ஆட்கள் எதை உணர்ந்து பேசுகிறார்கள்? என்ன கணக்கில் பேசுகிறாங்க? இனிமேல் நீங்கள் பின்னோக்கி 200 வருஷத்துக்கு பின்னாடி போய் மறுபடியும் சண்டை போட போகிறீங்களா? இல்லை, அதெல்லாம் கடந்து வந்தாச்சு. அதை கடப்பதற்கு கடந்த 100 ஆண்டுகளாக திராவிட இயக்கம் பயன்பட்டு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் மிக முக்கியமான பங்குகளை அதில் ஆற்றியிருக்கு. நீங்கள் வந்து சாதாரணமாக இல்லை, நீங்கள் ரொம்ப ரொம்ப அதாவது தமிழ் இந்த சீமான் மாதிரியான சிலர் என்ன சொல்கிறாங்க, தமிழ்னு பேசி நம்மளை ஏமாற்றிட்டாங்க. என்ன ஏமாத்துறாங்க உங்களை? நீங்கள் வந்து மற்ற இதெல்லாம் விடுங்க, ஒரு சின்ன உதாரணம், கலைஞருடைய அவர் எப்படிப்பட்ட தலைவர் அப்படிங்கிறதுக்கு. அதாவது 2006 வந்து என்ன செய்கிறாரு, தமிழ் ஒருங்குறி எழுத்துக்கள் இந்த ஃபாண்ட்டுங்கிறோம் இல்லையா, ஆன்லைனில் தமிழ் எழுத்துக்களை வந்து மின்னச்சு செய்கிறதுக்கு, தட்டச்சு செய்கிறதுக்கு அதனுடைய ஒருங்குறி எழுத்துக்கள் ஃபாண்ட்டு அது வந்து ஒரு கணினியில் நீங்கள் தட்டச்சு செஞ்சிங்கன்னா இன்னொரு கணினியில் அது இன்னொரு சாஃப்ட்வேரில் அது கன்வெர்ட் ஆகலை, அந்த ஃபாண்ட்டு வந்து அடாப்ட் ஆகாது, மாறாது. இது இப்போ எல்லோரும் கணினியில் இப்போ வேலை செய்கிற தலைமுறைக்கு இன்றைய பிள்ளைகளுக்கு பூரா தெரியுது நான் என்ன சொல்கிறேன்னு. இதை வந்து 2006 வந்து கண்டுபிடிக்கிறார். ஒரு முதலமைச்சர் வந்து இந்த எழுத்து ஏப்பா கன்வெர்ட் ஆகலைன்னு கேட்டு இதற்கு ஒரு யூனிகோட் ஃபாண்ட் வேணும்னு சொல்லி அதற்கு ஒரு குறுந்தகடு வெளியிடுறாரு. அந்த ஃபாண்ட்டை 2006 தயாநிதி மாறன் அமைச்சராக இருக்கு, அவர் தான் அதை இது பண்ணுறாரு. இது ஒரு நிகழ்ச்சி நடத்தியே வெளியிட்டாங்க. அதாவது நான் இது வந்து ரொம்ப நுட்பமான ஒரு செய்திங்கிறதுனால சொல்கிறேன். அவர் எந்த அளவிற்கெல்லாம் யோசித்தார். அதற்கு முன்னாடி தமிழ் புலவர் பட்டம் பட்டய படிப்பது, அந்த 4 ஆண்டுகள் தமிழ் மட்டுமே படித்தவர்கள் தலைமை ஆசிரியராக முடியாது. ஏன்னா பட்டய படிப்பது பட்டப்படிப்பு இல்லை. ஆனால் 3 ஆண்டுகள் ஆங்கிலம் பிஏ படித்தவன், லிட்ரேச்சர் படித்தவன், அவன் வந்து எம்ஏ எழுதி எம்எட் எழுதி தலைமை ஆசிரியர் ஆகிடலாம். ஆனால் இவங்க வந்து இன்னொரு பட்டம் படித்து மறுபடி பட்டப்படிப்பு ஏதாவது படித்து தான் தலைமை ஆசிரியராக போகலாம். ஏன்னா தமிழுக்கு அவ்வளோதான் மரியாதை இவங்க வச்சுருந்து. இவர் சொல்கிற மாதிரி தமிழ்னு பேசிட்டு அவர் படுத்துவங்கள அந்த அதை வந்து பீலிட் ஆகினார். அந்த தமிழ் படித்த புலவர் பட்டம் பெற்ற 4 ஆண்டுகள் தமிழ் மட்டுமே படித்தவர்கள் எல்லாரும் தமிழுடைய வந்து இலக்கணம், இலக்கியம், சங்க இலக்கியம், சமகால இலக்கியம், எல்லாம் கரைச்சி 4 வருஷம் வெறும் தமிழ் தான். அதில் வேறு எந்த பாடமும் கிடையாது. இலக்கணமும் இலக்கியமும், சங்க இலக்கியங்களும் இலக்கண நூல்களும், தொல்காப்பியம், புறநானூறு, நன்னூல், தொல்காப்பியம், நன்னூல், அது மாதிரியான இலக்கண நூல்கள், மற்ற சங்க இலக்கியங்கள், அப்புறம் ராமாயணம், மகாபாரதம் மாதிரியான காப்பியங்கள், குறுங்காப்பியங்கள், இது மாதிரி சிறுகாப்பியங்கள் எல்லாம் இதெல்லாம் சேர்த்து இப்போ 18 கணக்கு நூல்கள் இப்படின்னு இப்போ எல்லாமே சிற்றிலக்கியங்கள், கலமை புலவர் மாதிரி எழுதுனது, இது மாதிரியான பகுதி பூரா வெறும் தமிழ் தான் 4 வருஷமும். அந்த 4 ஆண்டுகள் படித்த பட்டய படிப்பு படித்தாலும் கூட அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் ஒரு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்களாக தான் வேலை செய்ய முடியுமே ஒழிய தலைமை ஆசிரியராக முடியாது. இதுதான் அன்றைக்கி இருந்த சூழல் 70கள் வரைக்கும். அதை மாற்றுகிறார். அவர் என்ன சொல்கிறார், பீலிட் ஆக்குறார். அதை இந்த 4 ஆண்டுகள் தான் 3 வருஷமாக்கி அந்த தமிழ் படிப்பை வந்து பீலிட் ஆக்கி அப்போ இருந்தவங்களை பூரா ஒரு இதை எழுத சொல்லி எல்லாரையும் தலைமை ஆசிரியர் ஆக்குறதுக்கான அந்த டெஸ்ட் எழுதுனா 10 சின்ன தேர்வு எழுதுனா நீங்கள் தலைமை ஆசிரியர் ஆகலாம்னு எல்லாரையும் சொல்லி தமிழ் படித்தவர்கள் அனைவரையும் தலைமை ஆசிரியர்களாகவும் கல்வித்துறை அதிகாரிகளாகவும் மாற்றி அந்த பெருமிதப்படுத்தியவர் கலைஞர். இது கல்வி நிறுவனங்களே அவர் தொடங்கினது, உயர்கல்விக்கு அவர் வித்திட்டது, அதெல்லாம் அது தனி கதை. அதாவது சமூக நீதியில் அவர் செய்திருக்கிறது ஒன்றென்று இல்லை, அது நிறைய பட்டியல். அதாவது அவர் இறந்த அன்று, மறைந்த அன்று அந்த மாத்திரத்திலேயே சாதாரண பசங்க பூரா சமூக வலைதளங்களில் 108 சாதனைகள், 98 சாதனைகள், இப்படி அவருடைய நூற்றுக்கணக்கான அவருடைய சாதனைகளை உடனடியாக அந்தந்த நிமிடத்தில் பட்டியலிட்டு சமூக வலைதளங்களில் 2018 பரப்புனதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பெரிய சாதனைகள். எந்த தலைவர் மறைவின் போதும் அத்தனை நூற்றுக்கணக்கான சாதனைகளை சாதித்ததாக யாரும்
பட்டியலிடுறதுக்கு புது ஆட்கள் இப்போ பொது சாதாரண பசங்க இன்றைக்கி 2K கிட்ஸுங்கிறாங்கள அந்த பசங்க பட்டியலிட்டாங்க தேடி எடுத்து. அப்படி ஒரு சாதனை பட்டியல் அவருக்கு இருக்குது. அதனால் அவர் தமிழ்னு பேசிகிட்டெல்லாம் சும்மா போகலை, அண்ணாவும் போகலை, யாரும் போகலை. பெரியாரை பற்றி அவதூறு நிறைய ஒரு உண்மைக்கு புறம்பான செய்திகள் நிறைய பேசுகிறாங்க இவங்க, அது வேறு. அதெல்லாம் அதுக்கு அப்பப்போ அது அந்த மூத்த அறிஞர்கள் சான்றோர்கள் நிறைய பேர் பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க. கலைஞரை பற்றி இவர் சொல்கிறதுக்கு இது பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கலைஞரை பற்றி உங்களுக்கு அரசியல் ரீதியாக அவரை பிடிக்காமல் இருக்கலாம். ஒரு காரணம், ஏன்னா கலைஞர் தீராத பாடுபொருள். இன்றைக்கி அதிமுக ஏன் இன்றைக்கி தத்தளிக்குதுன்னா அது முழுக்க முழுக்க கலைஞரை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி. அதிமுக என்பது அதற்கு வேறு எந்த கொள்கையும் கிடையாது, கலைஞர் எதிர்ப்பு தான். எம்ஜிஆர் வந்த கோபத்தில் அவர் எல்லாத்தையும் எம்ஜிஆரை வைத்து திமுகவை பிளப்பதற்காக கலைஞரை எதிர்த்து தொடங்கப்பட்ட கட்சி. எம்ஜிஆரை வைத்து தொடங்கப்பட்டது அல்லது எம்ஜிஆரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு அதை எப்படி வேணாலும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதில் ஒரு செய்தி இருக்குது, எம்ஜிஆரை வைத்து தொடங்கப்பட்டதுங்கிறதும் ஒரு வரலாறு இல்லை. அதனால் அதிமுகவுக்குன்னு தனி கொள்கை இல்லை. அப்போ ஒரு எதிரி களத்தில் அதற்கு நேர் எதிரியாக இல்லை, இப்போ களத்தில் எதிரி இல்லைங்கிற போது அதற்கான வேலை திட்டம் தீர்ந்து போகிற போது அந்த இயக்கமும் தேவையில்லாமல் போயிடும். வரலாற்றில் கலைஞரை எதிர்த்து உருவாகின கட்சி அது. கலைஞர் மறைந்து விட்ட பிறகு அந்த கட்சி தடுமாற தொடங்கி விட்டது. ஏன்னா அதுக்கு பாடுபொருள் கிடையாது. ஏன்னா அது இன்றைக்கி இப்போ இருக்கிற முதலமைச்சரை இது பண்ணுறதுல ஒரு மீனிங், அது ஒரு அர்த்தமாக மக்கள் மத்தியில் எடுபடாது. கலைஞரை வெறுத்தவர்கள் ஒரு கூட்டம் இருந்துச்சு, அந்த கூட்டம் அதை ரசித்து அதை அதிமுகவை கொண்டாடினார்கள். இப்போது அது செல்லுபடியாகிற காலமாக இது இல்லை, அதுதான் செய்தி. அப்போ நீங்கள் அது மாதிரி கலைஞரை எதிர்த்து இந்த மாதிரி இயக்கம் கட்சி நடத்தினவங்க பல பேர் மாதிரி பத்திரிகை நடத்தி அவரை திட்டி கார்ட்டூன் போட்டு பணக்காரனான பத்திரிகையாளர்கள் பல பேர். ஏன்னா அவர் தீராத பாடுபொருள் கலைஞர், எத்தனை பேர் திட்டினாலும் தாங்கிக்குவார். அவர் கடைசியாக ஒரு சமஸ் அப்படின்னு பத்திரிகையாளர் எடுத்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்காரு, என்னை கடைசி வரைக்கும் சாதி இழிவு துரத்தியது அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த இதுதான் இப்போ துரத்ததில்லை, இன்னமும் இறந்த பிறகும் துரத்துறீங்களே அவரை சாதியை சொல்லி. இந்த இதிலிருந்து இத்தகைய ஒரு அவலமான சூழலில் இருந்து அருவருக்கத்தக்க அரசியலில் இருந்து ஒரு தெளிவான திட்டமிட்ட ஒரு பாதையாக ஒரு இதை முன்னிறுத்தி காட்டுகிற ஒரு காரணத்தினால்தான் திருமாவளவனை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது, அவரை பாராட்ட வேண்டியிருக்கிறது. அவரை பாராட்டுவதில் நமக்கு கட்சி அரசியல் சார்ந்த எந்த விதமான நோக்கம் கிடையாது. அவர் திமுகவோட கூட்டணியாக இருக்காருங்கிறது மட்டுமே காரணம் கிடையாது. அதையும் தாண்டி அவர் திமுகவை விமர்சிக்கிற காலமும் இருந்துச்சு, எதிராக கூட்டணி அமைச்சார், 2014 எதிர்த்து நின்றார், அதெல்லாம் வேறு. ஆனாலும் அப்போதும் அவர் விமர்சனத்தை தான் முன்வைச்சார். எதை விமர்சிக்க வேண்டுமோ அந்த விமர்சனங்களை முன்வைக்கிறார். அது சரியோ தப்போ, அது அவருடைய நிலைப்பாடு, அதுக்குள்ளே நம்ம போக முடியாது. ஆனால் இப்படி அருவருக்கத்தக்க ஒரு நிலையில் இப்படி இவ்வளவு கேவலமாக, அதாவது அரசியல் பேச்சுங்கிறது, அரசியல் விமர்சனங்கிறது அரசியலாக இருக்க வேண்டும், அது ஒரு அநாகரிகமான இழிவாக இருக்கக்கூடாது. இதுக்கு சாட்டை துரைமுருகன் கைது பண்ணி அப்புறம் வெளியில் வந்துட்டார், அது கொண்டாடுறாங்க. அது இருக்கட்டும். அவர் நீதிபதிகள் இப்போ யார் இப்போ நீதித்துறை எப்படிலாம் நடந்துச்சு. இப்போ இவர் மாரிதாஸுங்கன்னு ஒருத்தருக்கு ஜாமீன் கொடுத்தாங்க. மாரிதாஸ் எப்படிலாம் பேசினார்னு எல்லாருக்கும் தெரியும், பேசக்கூடியவர் அப்படின்னு தெரியும். இப்போ எப்படிலாம் பேசுகிறாருன்னு தெரியும். அவர் யாரை தூக்குவார், யாரை தாக்குவார், எப்படியெல்லாம் முன்னாடி யாரை தாக்குனார், இப்போ இதெல்லாம் எல்லோரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். யாருக்குமே இதெல்லாம் இல்லை. இந்த பேர்களையெல்லாம் நம்ம குறிப்பிட்றதே நமக்கு சங்கடமாக தான் இருக்குது. ஆனால் வேறு வழியில் காலம் எல்லோரையும் நெருக்கடிக்கு ஆளாக்குகிறது. அப்படி ஒரு வேதனையான ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் திருமாவளவன் ஒரு வெளிச்சமாக ஒளிக்கீற்றாக நிற்கிறார் அப்படிங்கிறத மறுக்கவே முடியாது. ஏன்னா அவருக்கு ஒரு அருமையான ஒரு ஆக்கரீதியான ஒரு உள்ளுணர்வும் நோக்கமும் அவருக்கு இருக்கிறது. என்னென்னா அவர் எப்படின்னா எப்போவுமே அவருடைய நோக்கம் எப்படின்னா பட்டியலின பிரிவிலிருந்து வரக்கூடிய ஒரு தலைவர், எல்லா சமூகத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பரிணாமத்தை அடைந்தால்தான் சமூக நல்லிணக்கத்தை நாம் உருவாக்க முடியும் அப்படிங்கிறதுல அவருக்கு புரிதல் இருக்குது. அவருக்கு அது அவருடைய இயக்கத்தை சார்ந்தவர்களுக்கே பல பேருக்கு அது புரியாமல் இருக்கலாம். அப்படி ஒரு மேன்மையான சிந்தனையும் பார்வையும் போக்கும் அவரிடம் இருக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காகவும் குறிப்பிட்ட மக்களுக்காகவுமான தலைவனாக மட்டுமே இல்லாமல், ஏன்னா அதனால தான் அவர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு சம்பந்தமாக பேசுவார். எங்கு அநீதி நடந்தாலும் எது நடந்தாலும் அதற்கான குரலை அவர் பதிவு செய்ய தவறுவதில்லை. இப்படியெல்லாம் ஒரு உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான முயற்சியான அரசியலை ஒவ்வொரு காலகட்டத்திலும் முன்வைக்கிறார் அவர். அதுவும் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அவருடைய குரல், அவர் முன்வைத்து பேசுகிற அரசியல் என்பது ரொம்ப ரொம்ப முதிர்ச்சியானது. ரொம்ப தேர்ந்த ஒரு அரசியல் தலைவருடைய ஒரு துணி அவரிடம் ரொம்ப முதிர்ச்சியான ஒரு நடைமுறை, அவருடைய அதனுடைய குறியீடாக இருக்கிறார். ஒரு முதிர்ச்சியான அரசியலின்
குறியீடாக அவர் இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்கிறாருங்கிறது உண்மையிலேயே நாம் குறிப்பிட்டாக வேண்டும். ஏன்னா ஏன் இதை வந்து இவ்வளோ வலியுறுத்தி சொல்ல வேண்டியிருக்குன்னா, எல்லோரும் அந்த பாதைக்கு திரும்ப வேண்டும். நீங்கள் அரசியல் வேறுபாடு இருக்கத்தாங்க செய்யும், கொள்கை வேறுபாடு இருக்கத்தான். அப்போ தான் எல்லோரும் ஒரு கட்சியாக இல்லாமல் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கும். விமர்சிக்கிறதை யாருமே தடுக்கலை, யாரும் தடுக்கவும் முடியாது ஜனநாயகத்தில். ஆனால் கேட்பதற்கே நாராசமாக ஒரு மறைந்த ஒரு தலைவரை பற்றி அவர் செய்த அரசியல் தவறுகளை சுட்டிக்காட்டுங்க, அது பேசுகிறத பற்றி யாரும் அதுக்கு பதில் சொல்லுக்கணும், அவங்க உரியவர்கள் பதில் சொல்லுவார்கள். ஆனால் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு என்ன பதில் சொல்கிறது? இது வந்து கேட்குறதுக்கே நாராசமான வார்த்தைகள் இதெல்லாம். அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு 75 ஆண்டு காலம் சரியாகவோ தவறாகவோ உங்களுக்காக வாழ்ந்த ஒரு தலைவர், அவரை பற்றி நீங்கள் சாதி இழிவை பற்றி சுட்டிக்காட்டி பேசுகிறதுங்கிறது ஏற்கவே முடியாத ஒரு அவலம். அந்த அவலத்தை வந்து உண்மையிலேயே சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு தலைவராக திருமாவளவன் இருக்கிறார் என்பதுங்கிறது ஒரு நிறைவாக இருக்கிறது. இதில் என்ன அப்படின்னா, இவர் மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி வந்து வேறு மாதிரியாக தமிழக அரசியலில் அந்த என்ன சொல்கிறது, பெரும்பான்மை சாதியினர் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது ஆதிக்க சாதியினர் என்று சொல்லக்கூடிய சமூக குழுக்களுக்கும் பட்டியலினத்தவருக்கும் தேவையற்ற ஒரு கசப்புணர்வுகள் வளரக்கூடிய சூழல் உருவாக்கிடுவாங்க மற்றவங்கெல்லாம். ஆனால் அதை ரொம்ப லாபகமாக ரொம்ப கவனத்தோடு அதை தடுத்து நிறுத்தி ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்க முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். உண்மையிலேயே அவருடைய இந்த பாதை தொடர வேண்டும். அவருடைய இந்த போக்கு வந்து இன்னும் போக போக இன்னும் வளர வேண்டும். அவருடைய இந்த பண்பு வந்து இன்னும் மிளிர வேண்டும். அதுதான் நம்முடைய விருப்பம். திருமாவளவன்ட்ட எல்லா அரசியல் தலைவர்களுமே இந்த மாதிரியான ஒரு பட்டியலின சமூகத்திற்கு வரக்கூடிய தலைவர்கள் அனைவருமே வந்து அவரிடம் வந்து ஒரு அரசியலை தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒவ்வொரு பிரச்சனையை எப்படி கையாளுறதுங்கிறத அவர்கிட்ட கற்றுக்கணும். அதுதான் உண்மை. அதில் ஒன்றும் நமக்கு அதை சொல்கிறதுல எந்த சங்கடமும் கிடையாது. உண்மையிலே அவ்வளோ முதிர்ச்சியான தலைவராக அவர் வந்து ஒவ்வொரு பிரச்சனையிலும் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துகிறார். அவரை பாராட்ட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய பண்பும் அவருடைய துல்லியமான ஒரு அரசியல் பயணமும் தெளிவும் மென்மேலும் வளர வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். நன்றி நண்பர்களே. மற்றொரு செய்தியோடு விரைவில் சந்திப்போம்.